தர்மபுரம் என்கின்ற தலத்தினுக்கு வந்து சேருகிறார் ஞான சம்பந்தர். அந்த தலத்துல இருக்கக்கூடிய செய்திகள் இனி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடியவர்கள் களி சிறப்ப திருவேட்குடி பணிந்து அங்கு அலைவாய் போகி கடி கமழும் மலர் பழன கழனி நாட்டகன் பதிகள் கலந்து நீங்கி கொடி மதில் சூழ் தர்மபுரம் குறுகினார். குண்டர் சாக்கியர்த்தம் கொள்கை படியறிய பழுதென்று மொழிந்து உய்யும் நெறி காட்டும் பவளவாயர். இந்த இடத்துலதான் போன வகுப்புல கொஞ்சம் நின்று நிதானமான விளக்கங்களை சொல்ல வேண்டி இருந்தது. அதாவது சைவம் தன்னை மீண்டும் நிலைநிறுத்தி கொள்ள மிக பெரிய அளவிலே முயன்றவர் யார்னா ஞான சம்பந்தர். அதனாலதான் ஏன் இந்த தர்மபுரம் என்கின்ற பகுதிக்கு வருகின்ற பொழுது அதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், அந்த தர்மபுரத்தினுடைய ஆதீனத்தில் தான் நான் என்னுடைய தொடக்க கல்வியாகிய தமிழ் அறிவு தமிழ் கல்வியை பெற்ற இடம். அந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, பிரயாம்பிள் அப்படின்னு. இப்ப நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பிரயாம்பிள் இருக்கு, முகப்பு முக உரைன்னு பேரு. மாதிரி நீங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் போனீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறியீட்டுக்கு கீழே, வட்டமான அந்த குறியீட்டுக்கு கீழே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இந்த ஆங்கிலேயர்கள் இந்த பல்கலைக்கழகங்களை இந்த நாட்டுல தொடங்கியதினால அதெல்லாம் இந்த லத்தீன்ல குறிப்பா இருக்கும். அதாவது அறிவு பெறுதல், ஒளி பெறுதல், ஏதாவது ஒன்று எழுதியிருப்பார்கள். ஏன்னா கல்வியினுடைய பயன்பாடு அதுன்னு. ஆனால் இங்க ஞான சம்பந்தரினுடைய வருகையினால தர்மபுரத்துல பின்னாளில் ஒரு பெரிய ஆதீனம் தோன்றியது. சைவத்தை வளர்ப்பதற்கு என்ற அதனுடைய விவரம் பின்னாடி விளக்குகிறேன் அடுத்த பாட்டுல. அந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குக. அவர்களுக்கு ரெண்டு நோக்கம்தான் அந்த ஆதீனத்துல. ஒன்று, சைவம் தழைக்க வேண்டும், தமிழும் தழைத்து இனிதாக ஓங்க வேண்டும். அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு காட்டுகிறார்களோ அவர்களையெல்லாம் வாதங்களிலே வெல்ல வேண்டும். இந்த பகுதியில கூட சமணர்களை வாதிலே வெல்லுகிறார்னு தான் குறிப்பு தருகிறார். எப்படியா, அடியவர்கள் களி சிறப்ப, அடியவர்கள் என்றால் சிவனடியார்களெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை கொள்ள, திருவேட்குடி பணிந்து, திருவேட்குடி என்கின்ற தலத்தினுக்கு சென்று வணங்கி அங்கு அலைவாய் போகி அவ்விடத்திலிருந்து கடற்கரை வழியாக சென்று கடி கமழும் மலர் பழன். கடி அப்படின்னாக்க மிகுதின்னு அர்த்தம், நறுமணம்னு அர்த்தம். நறுமணம் மிகுதியாக வீசக்கூடிய மலர் பழனம், மலர்களாலும் பழனம்னா வயல்களாலும் சூழப்பட்ட பழனக்கழனி நாட்டு அகன்பதிகள், மலர்களையும் வயல்களும் நிறைந்த சோழ நாட்டின் பெரும் பதிகளை அடைந்து, எந்தெந்த பதிகளுக்கு போனார் தெரியாது, பதிகள் கலந்து நீங்கி பல தலங்களுக்கு போயிருக்கார். திருவேட்குடியிலிருந்து தருமபுரம் வருவதற்கு உண்டான இடைப்பட்ட பகுதியில பல தலங்களுக்கு சென்றிருக்கிறார். திருவேட்குடி பதிகம் கிடைச்சிருக்கு, ஆனால் ஏனைய பிற தலங்களுக்கு சென்ற வரலாறு நமக்கு கிடைக்கல. ஆகவே கலந்து நீங்கி கொடி மதில் சூழ் தருமபுரம், ரொம்ப அழகான விஷயம். கொடி மதில் சூழ் தருமபுரம், மதில்னா தெரியும், எல்லை. கொடி மதில் சூழ் தருமபுரம்னாக்க தன்னகத்தே கொடிகளை உடைய மதிலால் சூழப்பட்ட தருமபுரம் கூறுகினார்.
அதாவது கொடிகள் கட்டப்பட்ட மதிலை உடைய தருமபுரத்திற்கு சென்று சேர்ந்தார். அங்கு என்ன செய்தாரா? குறுகினார், சென்று சேர்ந்தார். குண்டர் சாக்கியர் தம் கொள்கை. இந்த குண்டர்ன்ற சொல்லுக்கு கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். குண்டர்கள்னு சொன்னா இந்த தக்ஸ்ன்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, அது போலதான். அதே இணையான பொருள் தான், வேற பொருளே கிடையாது. ரொம்ப மோசமான நிறையிலே விவரிக்கப்பட்ட சமணர்கள் குண்டர்கள். குண்டர் சாக்கியர் தம் கொள்கை, சாக்கிய மதத்தை சார்ந்த கொள்கைக்கு உரியவர்களாகிய சமண சாக்கியர்கள் தம் கொள்கை படி அறிய பழுது என்றே மொழிந்து, உலகம் அறியக்கூடிய அளவிலே சாக்கியத்தின் கோட்பாடும் சமணத்தின் கோட்பாடும் பழுதானவை என்று மொழியக்கூடிய ஆற்றலுக்கு உரியவராக இருந்தார். ஆகவேதான் மொழிந்து உய்யும் நெறி காட்டும் பவள வாயார், அவர்களும் உய்யக்கூடிய அளவினுக்கு நல்லதோர் வழியை காட்டக்கூடிய சிவந்த வாயினை பெற்றவர் யாரு? ஞான சம்பந்தர். இந்த திரு வேட்குடியில் அருளின பதிகம் வண்டிரைக்கும் என்று தொடங்கக்கூடிய, வண்டுகளால் ஒலி செய்யப்படக்கூடிய என்று தொடங்குதற்கு உரிய பதிகத்தை பாடினார். அது பஞ்சமம் என்று, பழம் பஞ்சமம் என்கின்ற பண்ணில் அமைய பெற்ற ஒரு அழகானதோர் பதிகம். அந்த பதிகத்தை பாடி திருவேட்குடியிலிருந்து தருமபுரம் வந்து சேர்ந்தார். இந்த தர்மபுரத்தினுக்கு ஒரு குறிப்பை கொடுக்கணும். ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல தர்மபுரத்திற்கு ஒரு தனி சிறப்பு. அதன் பின் தர்மபுரம் பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு ஒன்று இருக்கு. ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல தர்மபுரத்திற்கு என்ன சிறப்புனாக்க, நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரினுடைய தாயார் பிறந்த தலம் தர்மபுரம். அதான் அடுத்த பாட்டுல அதை விரிவா பார்ப்போம். தருமபுரம் பெரும்பாணர் திரு தாயார் பிறப்பிடமாம், அதனால் சார வருமவர்த்தம் சுற்றத்தார் வந்து எதிர்கொண்டு அடிவணங்கி வாழ்த்த கண்டு, பெருமையுடை பெரும்பாணர் அவர் குறைப்பார் பிள்ளையார் அருளி செய்த அருமையுடை பதிகம் தாம் யாழினால் பயிற்றும் பேர் அருளி செய்தார். எப்படியா? தருமபுரம் பெரும்பாணர் நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஞான சம்பந்தரோடு உடனாக பயணித்தவர் யாழ்ப்பாணர் அல்லது பாணர் என்று சொல்லக்கூடிய யாழிலே மிகுந்த ஆளுமை பெற்ற நீலகண்டர். நீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் யாழினை கொண்டு இசை உருவாக்கக்கூடியவர். அந்த யாழ்ப்பாணர் தருமபுரம் பெரும்பாணர், அவ்வளவு தகுதி கொடுத்திருக்கார். பெரியதோர் இசைக்கலைஞர். திரு தாயார், அவரை ஈன்றெடுத்த தாயார் பிறப்பிடமாம். ஆகவே நீலகண்ட யாழ்ப்பாணரினுடைய தாயார் பிறப்பிடம் என்பதினால அங்க பல பேருக்கு நீலகண்ட யாழ்ப்பாணரை தெரியும். அவர் சம்பந்தரோடு தர்மபுரத்திற்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி ஊர் முழுக்க தெரிந்ததினால் பாருங்க, அதனால் சார வருமவர் அந்த ஊரை, தன் தாயார் பிறந்த ஊரை காணுதற்காக ஞான சம்பந்தரோடு நீலகண்ட யாழ்ப்பாணர் வருகிறார் என்பதை அறிந்து வரும் அவர்தம் சுற்றம், யாரு? நீலகண்ட யாழ்ப்பாணரினது சுற்றங்கள், அவரை சார்ந்த உறவினர்கள், அவர் தாயாரை சார்ந்த உறவினர்கள் எல்லாம் வந்து எதிர்கொண்டு அடிவணங்கி, நீலகண்ட யாழ்ப்பாணரையும் ஞான சம்பந்தரையும் எதிர்கொண்டு அழைத்து சம்பந்தரினுடைய திருவடியில வணங்கி வாழ்த்த கண்டு, அவ்வாறு
வந்து எதிர்கொண்டு அவர் திருவடியை வந்து வணங்கி வாழ்த்தினார்களாக. அதை பார்த்து பெருமை பொருந்திய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர்களுக்கு தாம் செய்து வரும் பணியை எடுத்து கூறுற என்னவா, எதிர்கொண்டு அடி வணங்கி வாழ்த்த கண்டு, தனக்கு வந்து எல்லோரும் வணக்கம் செலுத்தி தன்னை வாழ்த்துவதை கண்ட யாழ்ப்பாணர் என்ன சொன்னாரா, பெருமையுடை பெரும் பாணர், தன்னுடைய ஊர் மக்கள் தன் தாயாரின் ஊரை சார்ந்தவர்கள் தன்னை இந்த அளவினுக்கு மதிக்கிறார்களே என்று மகிழ்ந்து அவர்க்கு உரைப்பார். அந்த மக்களுக்கு எடுத்து மொழிந்தாராம். நான் இவ்வளவு பெருமைக்கு உரியவனாக மாறியது எதனால் தெரியுமா? நான் யாழ் வாசிப்பதினால் அல்ல, ஞான சம்பந்தரினுடைய தேவாரத்திற்கு யாழ் வாசிப்பது. என்ன ஒரு அடக்கம்னு பாருங்க. அவர் உரைப்பார், பிள்ளையார் அருளி செய்த அருமையுடை பதிகம், ஆளுடைய பிள்ளையாகிய ஞான சம்பந்தரால் அருளப் பெற்ற பதிகங்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய யாழிலே இசை கூட்டி வாசிப்பதினால்தான் எனக்கு பெருமை கிடைத்தது. யாழினால் பயிற்றும் பேரு அருளி செய்தார். எனக்கு அந்த வாய்ப்பினை ஞான சம்பந்தர் அருளி இருக்கிறார். ஆகவே அதனால்தான் என்னுடைய யாழ் புலமையும் எனக்கும் பெருமை கிடைக்கின்றதே ஒழிய மற்றைய சூழல் எனக்கு ஏதும் இல்லை. எவ்வளவு ஒரு அழகான அடக்கமான வினாங்க. எனக்குன்னு தனித்தகுதி எதுவும் இல்லை, எனக்கு யாழ் வாசிக்க தெரியும். எனக்கு இவ்வளவு பெரிய அளவிலே பெருமையும் புகழும் வந்தது எதனால் என்றால், ஞான சம்பந்தரால் அருளப் பெற்ற தேவார பதிகங்களுக்கு நான் யாழ் வாசிக்கிறேன். இசைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும் வேடிக்கையா. அதாவது ஒரு நல்ல பாடகர் இருப்பார், அந்த பாடகருக்கு உண்டான வயலின் வாசிக்கக்கூடியவர்கள், மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பெருமைன்னாக்க, தான் எத்தகு பாடகர்களுக்கு நான் வயலின் வாசிக்கிறேன், அதுதான் பெருமை. தொடக்கத்துல சாதாரணமான கலைஞர்களுக்கெல்லாம் வாசித்து கொண்டு நாளடைய தங்கள் திறமையினாலும் தாங்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றலினாலும் பெரும் கலைஞர்களுக்கெல்லாம் வாசிக்க முன்வருகின்ற பொழுது அதை பெருமையாக சொல்லுவார். நாங்கள் இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் யாழ் வீணை அதாவது வயலின் வாசிக்கிறோம் என்று பெருமையா சொல்லுவார். அதைத்தான் இங்க நீலகண்ட யாழ்ப்பாணரும் செய்கிறார். தன்னுடைய சுற்றமெல்லாம் தன்னை வந்து வணங்கி தனக்கு ஏதோ ஒரு பெரியதோர் புகழ் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்க, அந்த புகழுக்கெல்லாம் வேறொரு காரணமும் இல்லை. நான் ஞான சம்பந்தரினுடைய தேவாரங்களுக்கு என்னுடைய யாழினை கொண்டு இசை கூட்டி வாசிப்பதினால்தான் எனக்கு உரியதாகிய பெருமை வந்து சேர்ந்தது. அத்தகு தேவாரங்களுக்கு பண்ணமைத்து வாசிக்கக்கூடிய வாய்ப்பை ஞான சம்பந்தர் அருளியதினால்தான் எனக்கு இந்த பேரும் புகழும்னு மிகுந்த அடக்கத்தோடு சொன்னார். கிளைஞரும் மற்றது கேட்டு கெழுவு திரு பதிகத்திற்கிளர்ந்த ஓசை அளவு பெற கருதியில் நீர் அமைத்து இயற்றும், அதனாலே அகிலமெல்லாம் வளர இசை நிகழ்வது என விளம்புதலும் வளம் புகழி மன்னர் பாதம் உளம் நடுங்கி பணிந்து திரு நீலகண்ட பெரும்பாணர் உணர்த்துகின்றார். எப்பொழுதுமே வேலை செய்யறவன் ஒத்தனா இருப்பான். அவனை விமர்சிக்க கூடிய நிலையில வர்றவர்கள் ஒரு தவறான புரிதலை தந்து விட்டு போய்விடுவார்கள். இந்த நிலைமை தான் இப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அவரது உறவினர்கள் தந்த ஒரு பதில். நான் ஞான சம்பந்தரினுடைய பதிகங்களுக்கு யாழ் வாசிப்பதனால்தான் எனக்கு பெருமைன்னு இவர் சொல்ல, அந்த சுற்றங்கள் எல்லாம் என்ன சொல்ல தொடங்கின, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க யாழ் வாசிக்கிறதுனாலதான் ஞானசம்பந்தர் தேவாரத்திற்கே தகுதின்னு சொன்னார்.
இது தேவையா? எப்பொழுதுமே நான் சொன்னது போலதான், வேலை செய்பவன் ஒருவன் அவனை விபரீதமாக விமர்சிப்பவர்கள் வேலை இல்லாதவர்கள். ஏதோ வந்தான் வணங்கினா, இவர் நீலகண்ட யாழ்ப்பாணர் சொன்னதை கேட்டா சரி 2 பாட்டை வாசின்னு கேட்டுட்டு போயிருந்தா நிம்மதியா இருந்து. எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கிற மக்களை கொஞ்சம் யோசித்து தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் நமக்கு சாதகமா இருக்கானா பாதகம் பண்ணுகிறான்னே தெரியாது. இந்த சுற்றம் இப்ப என்ன பண்ணிருக்கு பாருங்க. நீலகண்ட யாழ்ப்பாணரை ஒரு இக்கட்டுல கொண்டு போய் நிறுத்திட்டது. என்ன சுற்றம் சொல்லியதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாசிக்கிறதுனாலதான் ஞான சம்பந்தம் இருக்கு பெருமை அப்படின்ட்டார். எப்படியா? கிளைஞரும் மற்ற அது கோட்டு. இந்த நீலகண்ட யாழ்ப்பாணரினது சுற்றத்தார்கள் நீலகண்ட யாழ்ப்பாணர் சொன்னதை கேட்டு கெழுவு திருப்பதிகத்தில் கிளர்ந்த ஓசை, இந்த பதிகத்தினால் பொருத்தமான அந்த பண்களுக்கு உரிய அளவுல முறையான பொதிந்த ஓசையானது அளவு பெறும்படி, ஓசை அளவு பெற கருவியில் நீர் அமைத்து இயற்றும். உன்னுடைய யாழுல அந்த பாடல்களை பொருத்த முறை நீ அமைத்து யாழை மீட்டுவதனாலதான் அவர் பதிகத்துக்கே மரியாதை. ஒரு முறை பன்மை காலத்துல ஒரு இசைக்கலைஞர் ஒரு பேச்சில பேசிக்கொண்டிருந்தார். நான் அதை பல இடங்கள்ல வேறு விதமாக சொல்லுவது உண்டு. இப்ப எனக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள்ல சில நடன கலைஞர்களுக்கு அவர்கள் தேவை அறிந்து அவர்கள் குறிப்பிடுவதற்கு உட்பட்டு பாடல்கள் எழுதி தரும் வழக்கம் எனக்கு உண்டு. என்னால் எழுதப்படக்கூடிய பாடல்களுக்கு இயன்றவரை என்னுடைய துணைவியார் இசை கூட்டும் மரபு உண்டு. மனைவியார் இல்லாத காலங்கள்ல நண்பர் ராஜ்குமார் பாரதி போன்றவர்கள் இசை கூட்டுவார்கள். அப்ப நடன கலைஞர்கள்ட்ட நாங்கள் வேடிக்கையாக, அதுவும் குறிப்பா நான் மேடைகள்லயே சொல்லுவேன், நான் எப்படி வேண்டுமானாலும் பாட்டு எழுதலாம். தேர்ந்த சொற்களை கொண்டு மிக அழகான பொருள் வெளிப்பாட்டோடு பல்வேறு அலங்காரங்களை எல்லாம் பொதிந்து பாட்டை உருவாக்கிட முடியும். அதற்கு ஏற்றாற்போல் நல்லதோர் ராகத்தை தேர்ந்து மிக அழகான முறையில தாளக்கோர்வையோடு அதற்கு இசையமைக்க முடியும். என்னதான் இவைகளை செய்தாலும் மேடையில அதை நடனமாக நிகழ்த்தக்கூடியவர்கள் அவர்கள் புரிதலோடும் நல்ல முறையில் உள்வாங்கலோடும் இந்த பாட்டையும் அதன் கண் உள்ள பொருளையும் அதற்கு உண்டான முறையாக வகுக்கப்பட்ட இசையையும் புரிந்து கொண்டு நடன வடிவாக்கம் செய்தால்தான் அந்த பாட்டு எடுப்படும். உரையாக எழுதும் போது இசை அந்த பாட்டினுக்கு உண்டான பாவத்தை கொடுக்க நான் மறுக்கல. வெறும் உரைநடை போல நாங்க பாட்டை எழுதினாக்க அதற்கு இசை ஒரு பரிமாணத்தை கொடுக்க மறுக்கல. அந்த பரிமாணத்தை மீறி காட்சி பொருளாக காட்ட வேண்டும்னா முழுக்க முழுக்க நடன கலைஞர்கள் முறையாக உள்வாங்கி இருக்கணும். இல்லைன்னா அந்த பாட்டு என் மொழியில சொல்லணும்னா சொதப்பி விடும். பலமுறை நான் அதை சொல்லியிருக்கேன், பல மேடைகள்ல இதை சொல்லியிருக்கேன். இதேதான் இசை. நீங்கள் என்ன பாட்டை எழுதினாலும் அதற்கு அழகான இசை கூட்டினால் திரைப்படங்கள்ல அதை காட்சிப்படுத்தும் போதுதான் அந்த பாடல் பொலிவு பெறும். அதற்கு ஒரு முறை கவிஞர் வாலி ஒரு செய்தியை சொன்னார். ஒரு பாடல் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? அந்த பாட்டுல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த கதையின் நாயகன்
நடந்து செல்லுகின்ற பொழுது பாடுற பாட்டு, நடந்து கொண்டே பாடுவோம். பாட்டு எழுதியாயிற்று, அத காட்சிப்படுத்துவதற்கு படமும் எடுத்தாயிற்று. இந்த பாடல் காட்சிய போட்டு காண்பிக்கிறார் இயக்குனர், இசையமைப்பாளர், இருவருமாக சேர்ந்து வாலிக்கு. வாலி ரொம்ப வருத்தப்பட்டார். என்னது இது, எவ்வளவு அழகான ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டை என்னமா அவரை நடக்க வைத்து எடுத்திருக்கிறீர்களே, இது திரை கொட்டகையில எடுபடாது, இந்த பாட்டு நல்ல பாட்டை இப்படி நீங்கள் சரிவர எடுக்காமல் தப்பு செய்து விட்டீர்கள் சொல்லிட்டார். உடனே இயக்குனர் சொன்னாராம், இல்ல ஒரு 3 நாள் கழித்து மீண்டும் அழைக்கிறேன், வாருங்கள், அப்பொழுது இந்த பாட்டை மீண்டும் போட்டு காட்டுகிறேன். நீங்க கேட்டதுனால இப்ப இருந்ததை போட்டு காட்டின, இதுல செய்யப்பட வேண்டிய ஜோடனைகள் நிறைய இருக்கு, அதை செய்ததன் பின் போட்டு காட்டுகிறேன். அந்த ஜோடனைகள் செய்ததை தான் இப்ப நீங்கள்லாம் அல்லது நாம் எல்லாம் திரைப்படத்துல பார்க்கிறோம். அதற்கு ஒரு பின்னணி, அந்த ஒரு வரிக்கு தொட்டிலுக்கு அன்னை என்கின்ற பொழுது ஒரு தாலாட்டு பாடக்கூடிய ஒலி, இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு மயானத்துல இருக்கக்கூடிய பறவைகள், கழுகு, இவைகளினது ஒலி, இதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்டு அந்த காட்சிப்படுத்தப்பட்ட பொழுது அந்த பாட்டினுடைய பொருளும் சூழலும் காண்பவர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்து நமக்கே தெரியும். இதுதான் ஒரு செய்யுள் இசை கூட்டப்படுகின்ற பொழுது இசை செய்யுளை வளப்படுத்தும், அதை காட்சிப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த செய்யுளும் இசையும் பலப்படும், இல்லைன்னா தோத்து போயிடும். இது யாராக இருந்தாலும் உண்மை இதுதான், இதெல்லாம் மாற்று சிந்தனையே கிடையாது. கம்பனை போன்ற மாபெரும் கவிஞர்களின் பாட்டை மேடையில ஒன்றும் இல்லாமல் ஆக்கியவர்கள் உண்டு. ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான். ஒரு இசை கச்சேரியில கம்பனினுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு, ரொம்ப கம்பராமாயண பாடலை எடுத்துக்கொண்டு பாடத் தொடங்கி அத்துணை பிழைபட உச்சரிப்பு தாங்கல. மிக பெரிய அளவுல பெருமைக்குரியதாகிய கலைஞர், அவ்வளவு பிழை பாடல்கள். ஏனென்றால் அந்த கவிதையை அவர் முறையாக உள்வாங்கல. எங்க நிறுத்த குறியிடணும் தெரியல. அந்த நிறுத்த குறிகளை எல்லாம் முறையாக கொள்ளாததினால பாட்டை கண்ட இடத்துல நிறுத்தி பாடி பொருள் சிதைத்து, இளம் பிராயத்துல சொல்லுவார்கள், சுக்கு மிளகு திப்பிலின்னு, சுக்குக்கு அப்புறம் கமா, மிளகுக்கு அப்புறம் கமா, திப்பிலிக்கு அப்புறம் கமா போட்டா புரியும். சேர்த்து எழுதிட்டீங்கன்னா சுக்குமோ லகுதி இப்பிலின்னு தான் படிக்கணும். இந்த அளவுல பாட்டை சிதைத்து இருந்து. அப்போ பாட்டு, கம்பன் பெரிய கவிஞன் தான், சக்கரவர்த்தி, சந்தேகமே இல்லை. அதனை நாம் புரிந்து கொள்ளாமல் முறையாக உள்வாங்கவில்லை என்றால், அதனை நாம முழுமையாக அந்த உள்வாங்கலோடு பாடவில்லை என்றால் கம்பனும் நம்மிடம் தொலைந்து போவாங்க. நான் வேடிக்கைக்காக இதை ஏன் சொல்லுகிறேன்னா, சங்க இலக்கியங்களை மேடைக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கடுமையான முறையில இசையமைப்பாளர்களுக்கு நான் ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பேன். இல்லை, இங்க நிறுத்தக்கூடாது பாட்டேன்னு. நீங்கள் என்ன தாளத்திற்கு கொண்டு போகிறீர்களோ எனக்கு தெரியாது. பாட்டோட முடிவு இங்க இருக்கு, இந்த ஃப்ரேஸ் இங்க முடிகிறது. இந்த ஃப்ரேஸ நீங்க தொங்கல்ல விடாதீர்கள், பாட்டு பொருள் மாறி போயிடும். அருகமர்ந்து வார்த்தைக்கு வார்த்தை அதை நிதானமாக பகுத்து காட்டி, இது இவ்வாறு இருந்தால்தான் இசை கூடும், அப்பொழுதுதான் புரியும்னு சொல்லி, இதனால பல இசை கூட்டும் கலைஞர்கள் என்னிடம் முரண்டது உண்டு. இப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது, விட்டுடுவேன் நான்.
ஏனென்றால் சங்க காலத்துல எழுதின ஒரு கவிதைய சிதைக்கிறதுக்கு உனக்கு யாரும் உரிமை கொடுக்கல. அத முடிஞ்சா அழகுபடுத்தலன்னு விட்டுடும். உன்னுடைய மனோதர்மத்திற்கு ஏற்றாற் போல பாட்டை சிதைக்காதன்னு. இத நான் சொல்லல, சிலப்பதிகாரத்துல அடியார்க்கு நல்லார் பேசுற. ஒரு பாட்டை எப்படி வகையூழி பண்ணணும் அப்படின்றத விலக்குறுப்புல பேசுறாரு. 14வது உறுப்பு சேதம்னு பேரு. சேதித்தல், எங்க நிறுத்துறதுன்னு தெரியணும் பாட்டை. அது தெரியாமலேயே தவறாக பாடலை உச்சரித்து உச்சரித்து பாட்டை கெடுத்துருவார்கள். நிறைய பாட்டு அப்படி கெடுத்திருக்கிறார்கள். நான் இசைக்கலைஞர்களை ரொம்ப பெரிய அளவுல மூல பாடத்தை போய் படிங்க. குறைந்தபட்சம் அதுல நல்ல காலம் இப்பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர், என்னோடு பல இசைக்கலைஞர்கள் ஒரு சேர பணியாற்றுகிறார்கள். அவர்கள்லாம் கேட்பார்கள், இந்த பாட்டை முதல்ல எனக்கு பஞ்சுவேட் பண்ணி கொடுத்துருங்க. அதுல குறிப்பாக சொல்ல போனாக்க சிக்கல் குருச்சரனோ அல்லது காயத்ரியோ இவர்கள்லாம் பாடுவதற்கு பாடலை தேர்ந்தெடுக்க சொன்னாக்க முதல்ல வந்து கேட்பது, இதை முறையாக எனக்கு பஞ்சுவேட் பண்ணி கொடுத்து நான் எங்க நிறுத்தணும்னு சொல்லுங்க சார். இது ஒரு அழகு, மொழிக்கு அழகே அது. அதற்கப்புறம்தான் இசை. இந்த கூட வந்தவன் சும்மா இருந்திருக்கலாம்ல, சொல்றோம் இல்லையா, உசுப்பேத்தி விடுதல், ப்ரொவோகேட் பண்ற. யார? நீலகண்ட யாழ்ப்பாணரை ப்ரொவோக் பண்றான். எப்படி? ஞானசம்பந்தர் பாடுறது எழுதின பதிகமெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மரியாதைய உங்க யாழினால் அது பாடப்பட்டதுதான் அப்படின்ட்டாங்க. கிளர்ந்த ஓசை அளவு பெற கருவியில் நீர் அமைத்து இயற்றும் அதனால். உன்னுடைய யாழுல அந்த பாடல்களினது ஓசையை முறையாக அறுதியிட்டு எங்க நிறுத்தனமோ நிறுத்தி நீ அழகான பண்ணோடு அதை உன் யாழுல வைத்து பாடுவதனாலதான் அவருடைய பதிகத்துக்கே மரியாதை. வர்றவன் பாட்டை கேட்டு போக வேண்டியதுதான். இது எப்பொழுதுமே ஊர்ல இந்த மாதிரியான சில மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவனால நல்லது செய்ய முடியலைன்னாலும் இந்த மாதிரி 4 வார்த்தை சொல்லி கிளப்பி விட்டு போயிட வேண்டியது. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் தலை தெரிச்சு ஆடுவான். நல்ல கால நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அந்த மாதிரியான ஒரு மமத்தையெல்லாம் இல்லை. என்ன பண்ணார்? அகிலமெல்லாம் வளர இசை நிகழ்வது என விளம்புதல். என்ன விளம்பினார்கள்? நீங்க யாழில வச்சு பாடுறதுனாலதான் உலகம் முழுவதும் இந்த ஞான சம்பந்தரினுடைய தேவாரம் செல்வாக்கு பெற்று இருக்கிறது. அவருடைய தேவாரத்துக்கு எந்த தகுதியும் இல்லை. இதை யாரு? ஞான சம்பந்தரையும் வைத்துக் கொண்டு நீலகண்ட யாழ்ப்பாணர் முன்பு அவரது உறவினர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள். விளம்புதலும் வளம் புகழி மன்னர் பாதம் உளம் நடுங்கி பணி. இந்த செய்தியை கேட்டு அவர்கள் உறவினர்கள் சொல்றதை கேட்டவொன்ன மனது நடுங்கி போனாராம் நீலகண்ட யாழ்ப்பாணர். என்ன இவ்வளவு மோசமாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று நடுங்கி, மன்னர் பாதம் வளம் புகழி மன்னர் பாதம் உளம் நடுங்கி பணிந்து ஞானசம்பந்தர் காலில் போய் விழுந்தாராம் நீலகண்டர். ஐயோ, இவர்கள் அறியாமல் ஏதோ பேசுகிறார்கள், இவர்கள் பேசுவதற்கு நான் காரணம் இல்லை. பணிந்து திரு நீலகண்டர் பெரும்பாணர் உணர்த்துகின்றார். நீலகண்ட பெரும்பாணர் ஒரு கருத்தை உணர்த்தினர் சம்பந்தர்கிட்ட. இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கம் இப்ப வரக்கூடிய பாட்டுக்கு அன்றைய சூழ்நிலையில அது ஆச்சரியம், யாழுல அதை செய்ய முடியாது என்பது ஆச்சரியம். விளக்கம் சொல்லிடலாம். அலகில் திருப்பதிக இசை அளவு படா வகை இவர்கள் அன்றியேயும் உலகில் உள்ளோரும் தெரிந்து அங்கு உண்மையினை அறிந்துய்ய உணர்த்தும் பண்பால் பலர் புகழும் திருப்பதிகம் பாடி அருள பெற்றால் பண்பு நீடி இலகுமிசை யாழின் கண் அடங்காமை யான் காட்டப் பெறுவன் என்றார்.
வேடிக்கை, ஞான சம்பந்தர்கிட்ட அவர் என்ன கேட்கிறார், ஏதோ என்னுடைய உறவினர்கள் அவர்கள் அறியாமையினால ஏதோ என்னுடைய யாழின் இசையாலதான் நீங்கள் எழுதின பதிகங்கள் எல்லாம் செல்வாக்கு பெறுகின்றன, பெற்றிருக்கின்றனன்னு சொல்லுகிறார்கள். அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்கள் திருவடிகளிலே விழுந்து வணங்கி நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எது என்றால், நான் கொண்டுள்ள யாழினே அடங்காத பண்ணினை கொண்டு நீங்கள் பதிகத்தை பாடவும். இந்த ஊர்ல நீங்க பாடக்கூடிய பதிகம் என்னுடைய யாழினது இசைக்குள் அடங்காமல் இருக்கும். அதை நீங்கள் பாடினீர்கள் என்றால் அதை யாழ் கொண்டு வாசிக்க இயலாமல் நான் நிற்பதை கண்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாழுக்காக பாட்டு அல்ல, பாட்டினுக்காகத்தான் யாழ் என்று புரிந்து கொள்ள என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகிறது. இது வேற வழி இல்லை. நான் என் நிலையை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். இந்த யாழினை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் என்று என் உறவினர்கள் நம்புகிறார்கள். இல்லை, இந்த யாழினுக்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு வரம்பு உண்டு. அதை மீறி நான் போக முடியாது. ஆகவே என்னுடைய யாழினுள்ளே அமைக்க பெற இயலாத அளவில் புதியதாகியதோர் ஒரு பண்ணை கொண்டு ஒரு பதிகத்தை பாடுங்கள்னு கேட்டார். அதுதான் பிற்காலத்துல சொல்லப்படக்கூடிய யாழ் முறி பண்ணுன்னு பேரு. இந்த பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விளக்கம் சொல்லிவிடலாம். அது என்ன யாழ் முறி பண்ணுன்னா, யாழிலே வாசிக்க இயலாத அளவினுக்கு உரிய பண். அந்த காலத்துல யாழ 2 விதமாக பகுத்திருந்தார். மொத்தம் 4 விதமான யாழ் உண்டு. சீரியாழ், மகரையாழ், சகோடையாழ், பேரியாழ்னு. அதுல கட்டப்பட்ட நரம்புகளை கொண்டு அந்த பெயர். இது யாழினுடைய அளவு கருதி வைக்கப்பட்ட 4 பிரிவுகள். ஆனா இந்த யாழை இயக்கக்கூடிய முறையில 2ஆக பகுத்திருந்தார்கள். ஒன்று, பெரும்பாலைகளினுடைய கட்டமைப்பிற்கு உட்பட்ட யாழ். இந்த பெரும்பாலை என்பது இன்றைக்கு நடைமுறையில நாம பேசக்கூடிய சம்பூர்ண ராகங்கள். 7 ஸ்வரங்களும் இடம் பெற்று இருக்கக்கூடிய ராகம் என்றால் இன்றைய வழக்கம், பண் என்றால் பாலை அந்த வழக்கம். சங்க இலக்கியங்கள்லையும் சிலப்பதிகாரத்திலும் பாலை என்று சொன்னால் 7 ஸ்வரங்களும் தன்னகம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ராகங்களுக்கோ பண்களுக்கோ பாலைன்னு பேர். அப்புறம் நிலம் சார் யாழ்கள் இருந்தன. குறிஞ்சிக்கு உண்டான யாழ், அந்த குறிஞ்சி பண்ணதான் வாசிக்க. இந்த யாழுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, யாழ்ல 2 விதமான அமைப்புகள் உண்டு. ஒன்று வளைந்த யாழ், மற்றொன்று நீளமான யாழ். அதுக்கு பேரு செங்கோட்டி யாழ்னு பேரு. இந்த வளைந்த யாழை விட கொஞ்சம் வாசிப்பதற்கு லகுவாக இருப்பது செங்கோட்டி யாழ். இந்த வளைந்த யாழ்ல என்ன செய்திருப்பார்கள்னா, அதற்கு 8 விதமான உறுப்புகள் உண்டு யாழுக்கு. கோடு, பொத்தல், பத்தர், திவவு என்றெல்லாம் பெயர் உண்டு. இந்த யாழை நீங்க அந்த வளைவாக இருக்கிறதுனால இப்படி பிடித்து கொண்டுதான் வாசிக்க முடியும். அந்த திவவு என்பது உங்களுடைய வயிற்று பகுதியில் அழுத்தி கொண்டு இப்படித்தான் வாசிக்கணும். இதான் மரபு. அந்த வளைவினுடைய மேல் பகுதியை நீங்க இப்படி பிடித்து கொள்ளணும். அந்த வில்முத்திரை பிடிக்கிறவர்கள் பிடிக்கிறார்கள் அல்லவா, அந்த சிக்கரம் அப்படி பிடிச்சுக்கணும். அப்படி பிடித்து கொண்டு வலது கையில தான் வாசிக்க முடியும். இந்த யாழில் என்ன ஒரு இடர்பாடுன்னா, எந்த பெரும்பாலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அந்த பெரும்பாலைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்செம்பாலைன்னு எடுத்துப்போம், தெளிவா சொல்லக்கூடிய வழக்கம். பழைய மேற்செம்பாலைன்னா இன்றைக்கு வழக்கில் இருக்கக்கூடிய கல்யாணி என்று இணையாக கருதி இருக்கக்கூடிய அந்த பண்ணுக்கு இது ராகம்னு சொல்லுகிறாங்க.
இப்ப இந்த கல்யாணி ராகத்திற்கு உண்டான ஆரோகணம் அவரோகணம்னு இருக்கும். அதுவும் தமிழ் சொல்லுதான் தொடக்க காலத்துல ஆரோசை அமரோசைன்னு. அதாவது ஒரு மையப்புள்ளியிலிருந்து மேல் நோக்கி எழக்கூடிய அதிர்வுகள், அந்த மையத்திலிருந்து கீழ் நோக்கி செலுத்தப்படக்கூடிய அதிர்வுகள். ஆரோசைனாக்க மேல் நோக்கி செல்லுதல், அமரோசைன்னா கீழ் நோக்கி இயங்குதல். சரி, இந்த அமைப்புல ஆரோகணத்திற்கும் அவரோகணத்திற்கும் உண்டான தந்திகள் அந்த வரிசையிலேயே கட்டப்பட்டது. அதனால என்ன பண்ணலாம், அந்த யாழ்ல மேற்செம்பாலை பண்ண வாசிக்கலாம், அதனினுடைய கிளைப்பண்களை வாசிக்கலாம். கிளைப்பண்கள்னா ஜன்யங்கள். இன்றைக்கு கல்யாணி ஒரு சம்பூர்ண ராகம் என்றால் அதனுடைய ஜன்னிய ராகங்கள்னு சொல்லுகிறார்கள் அல்லவா, அதை தான் யாழ்ல வாசிக்க முடியும். அன்றைக்கு பெரும்பாலைகள் 7 இருந்தது. கோடிப்பாலை இருந்தது, மேற்செம்பாலைக்கு அப்புறம் செம்பாலை இருந்தது. இந்த மாதிரி வேறுபட்ட பாலைகளை ஒரு குறிப்பிட்ட யாழ்ல வாசிக்கவே முடியாது. அது மேற்செம்பாலைக்கு என்று நரம்புகள் கட்டப்பட்டு விட்டன என்றால் மேற்செம்பாலையை மட்டும் வாசிக்க முடியும். அதனது ஜன்னியங்களை வாசிக்க முடியும், அதனுடைய கிளைகளை வாசிக்க முடியும். 6 ஸ்வரமா 5 ஸ்வரமா இருக்கக்கூடிய, அதுக்குதான் பண் பண்ணியல் திறம் திறத்திறம்னு பகுத்திருந்தார்கள். பண்ணுன்னா 7 ஸ்வரம், பண்ணியல்னா 6 ஸ்வரம், திறம்னா 5 ஸ்வரம், திறத்திறம்னா 4 ஸ்வரம். அதுக்கு கீழே வாசிக்க கூடாது, இது மரபு. அப்போ நீலகண்ட யாழ்ப்பாணர் கையில இருக்கக்கூடிய யாழுல சம்பந்தர் இதுகாரும் வாசிக்கக்கூடிய பண்கள் அந்த யாழினால் வாசிக்க பெறுவதற்கு உண்டான அளவில் அந்த யாழ் கட்டமைப்பினுக்கு உண்டான பண்ணு, அவ்வளவுதான் வாசிக்க முடியும். அந்த யாழில் வாசிக்க முடியாத பண்கள் இருக்கு. அந்த பண்களை கொண்டு பாடலை புனைந்தால் நீலகண்ட யாழ்ப்பாணர் கையில இருந்த யாழினால் அந்த பண்ணை வாசிக்க முடியாது. இந்த வளைந்த யாழுல முடியவே முடியாது, செங்கோட்டு யாழ்ல முடியும். ஆனால் எந்த இடத்துல எந்த ஸ்வரஸ்தானம் இருக்கிறது என்பதை மிகுந்த நுணுக்கமாக அறிய வேண்டும். இன்றைக்கு நம்மிடம் அந்த மாதிரி ஒரு வாத்தியம் இருக்குன்னா அதுக்கு பேரு விசித்திர வீணை அல்லது கோட்டு வாத்தியம்னு சொல்றேன். அது கோட்டு வாத்தியம்ன்றது எப்படி கோட்டுன்னு வந்ததுல தப்பு, கோட்டு வாத்தியம். அது நம்ம ஆட்களுக்கு எப்போ கோடுன்னா மரத்துண்டுன்னு அர்த்தம். மரத்தினுடைய கிளைக்கு கோடுன்னு பேர். கோடுன்னு சொன்னா நெடுஞ்சான் கிடையாக வைக்கப்பட்ட மரத்துண்டுக்கு கோடுன்னு பேர். எ பீஸ் ஆஃப் வுட் தான் ஆங்கிலத்துல. அந்த கோட்டுல நரம்புகளை கட்டி வாசிக்கக்கூடிய வாத்தியம் கோட்டு வாத்தியம். அது எப்படி கோட்டு வாத்தியம்னு ஆச்சுன்னு ஆச்சரியமான விஷயம். தெளிவான தமிழ்ல இருக்கக்கூடிய பாருங்க, திருச்செங்கோடு, செங்கோடு செங்குத்தா இருக்கிற மலை அது. ஆகவே கோடு என்பது மரத்திற்கு இலக்கியங்கள்ல கோடுன்னு பேர். அப்போ அந்த கோட்டு வாத்தியத்துல நரம்புகளை கட்டி அதனுடைய ஸ்வரஸ்தானம் எங்கு இருக்கிறதுன்னு வாசித்து வாசித்து நினைவுல வச்சுக்கணும். பழைய யாழை விட செங்கோட்டு யாழ் கடினம். பழைய யாழ்ல முடியவே முடியாது, செங்கோட்டு யாழ்ல முயன்று இந்த இடத்துல இந்த சுரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிந்து அவ அழுத்தியும் நெகிழ்த்தியும் வாசிக்கணும். அதன் பின்னாடி வந்த வாத்தியம்தான் வீணை. சங்க காலத்துல வீணை இருந்ததான குறிப்பு இல்லை, யாழ் இருந்ததற்கு உண்டான குறிப்பு இருக்கு, நிறைய இருக்கு. வீணை இருந்ததற்கு உண்டான குறிப்பு சங்க இலக்கியத்துல இல்லை.
நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய குறிப்பு எதுனாக்க சிலப்பதிகாரத்துலதான் நாரதனினுடைய நயம் தெரிந்த வீணைன்னு ஒரு குறிப்பு வருது. அதற்கு பிறகு சிலப்பதிகாரத்துக்கு பின் வந்த மணிமேகலை வீணையை பத்தின குறிப்பு இருக்கு. தேவாரத்துல கேட்கவே வேண்டாம், யாழும் இருந்திருக்கிறது, வீணையும் இருந்திருக்கிறது. எல்லா தேவார ஆசிரியர்களும் யாழையும் பாடியிருக்கிறார்கள், வீணையையும் பாடியிருக்கிறார்கள். அது ஞானசம்பந்தர் ரொம்ப அழகா சொல்றார், மிக நல்ல வீணை தடவி. அதே போல நாவுக்கரசர் குற்றமற்ற வீணை, மாசில் வீணை. அதே போல திருவாசகத்தை எழுதின மாணிக்க வாசகர் யாழினையும் வீணையையும் சேர்த்தே சொல்லுகிறார். இன்னிசை யாழினர் வீணையர் ஒரு பால் அப்படின்னு. அப்போ இந்த யாழ் செங்கோட்டி யாழா மாறி செங்கோட்டி யாழ் பின்னாளில் வீணையாக மாறியது. வீணைக்கும் செங்கோட்டி யாழுக்கும் என்ன வேறுபாடுன்னா, செங்கோட்டி யாழ்ல மெட்டுகள் இருக்காது, வீணையில மெட்டுகள் இருக்கும். அந்தந்த ஸ்வரத்திற்கு கீழே மெட்டு இருக்க, அழுத்தினா அந்த ஸ்வரம் பேசும், எளிது. அந்த மெட்டுகளை கொண்டு ஸ்வரங்களை அழுத்தி புரிந்து கொள்ளுதல் எளிது. அதனால இந்த நரம்பு கருவிகள் இப்படி தொடர்ந்து இப்படி வந்திருக்கு. இது இல்லாமல் பல வழக்கில் இருந்த நரம்பு கருவிகள் உண்டு. கிண்ணறம் இருந்திருக்கு. இன்னமும் சொல்ல போனால் தமிழ் மரபுல தான் ஒற்றை தந்தி கருவி இருந்திருக்கு, இரட்டை தந்தி கருவி இருந்திருக்கிறது. அதற்கப்புறம் 4 தந்திகள் உண்டான கருவி இருந்திருக்கு. யாழெல்லாம் நரம்பு கருவிகள்ல 14 நரம்புகள், 21 நரம்புகள், 48 நரம்புகள்னு சொல்லி கட்டப்பட்ட யாழ்கள் அது. அதனால இந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன கேட்கிறார்னா, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் தவறாக புரிந்திருக்கிறார்கள், ஏதோ என்னுடைய யாழினால்தான் உங்களினுடைய தேவாரம் செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்று அதனை மறுப்பதற்கு நீங்கள் எனக்காக என் யாழிலே வைத்து வாசிக்க இயலாத பண்ணில் அமைந்த ஒரு பதிகத்தை பாடி அருள வேண்டும்னு கேட்கிறார். அதான் அடுத்த பாட்டு. அலகில் திருப்பதிக இசை அடியா பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் அவரால் அருளப்பட்ட பதிகங்களை பதிக இசை அளவுபடா வகை இவர்கள் அன்றியே. உங்களால் பாடப்படக்கூடிய பதிகங்கள் இந்த யாழினது அளவினுள்ளே பொருத்தமுற அமைய பெறாமல் இருக்கக்கூடிய அளவினுக்கு ஒரு புதிய பதிகத்தை பாடுங்கன்னர். அன்றியேயும் இவர்கள் அன்றியே உலகில் உள்ளோரும் தெரிந்து, இதை தெரிஞ்சுக்கணும். என்னை சார்ந்த மக்கள் தெரிந்து கொண்டால் மட்டும் போத, உலகத்துல இருக்கிறவர்களுக்கும் தெரியணும். சம்பந்தர் தேவாரத்தினால்தான் நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு பெருமையே ஒழிய, நீலகண்ட யாழ்ப்பாணரினால் அவரினுடைய யாழ் வாசிப்பினால் சம்பந்தர் பெருமை பெற்றார், அவர் பதிகம் சிறப்புற்றதுன்னு வரக்கூடாது. இந்த உலகம் அதை தெரிஞ்சுக்கணும். சம்பந்தருக்காகத்தான் நான், அவர் பதிகத்துக்காகத்தான் என் யாழ்னு உலகம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே அறிந்து உய்ய உணர்த்தும் பண்பால் இதை உலக மக்கள் அறிந்து தெளிவடையணும், உய்ய வேண்டும். பண்பால் பலர் புகழும் திருப்பதிகம் பாடி அருள பெற்றார். எல்லோராலும் புகழப்படக்கூடிய என் யாழிலே வைத்து பாட இயலாத ஒரு பதிகத்தை அடியவராகிய நீங்கள் அருளினால் பண்பு நீடி இலகுமிசை யாழின் கண் அடங்காமை யான் காட்ட பெறுவன். உங்களால் பாடப்பட்ட பதிகத்தை என் யாழிலே வைத்து பாட முடியாது பார் என்கின்ற உண்மையை இந்த உலகுக்கு நான் அறிவிப்பேன். இலகுமிசை யாழின் கண் அடங்காமை யான் காட்ட பெறுவேன். பார், என்னுடைய யாழிலே இந்த பதிகத்தை
வைத்து பாட முடியவில்லை பார், வாசிக்க முடியவில்லை பார் என்று நான் இந்த மக்களுக்கு காட்டுவேன். நீங்கள்தான் உயர்ந்தவர் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் என்று ஞான சம்பந்தரிடம் நீலகண்ட யாழ்ப்பாணர் கேட்டுக்கொண்டார். இந்த இடத்துல இந்த தர்மபுரம்ன்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். என்னன்னா, சம்பந்தர் காலத்துல தர்மபுரம் ஒரு சிவத்தலங்கள்ல ஒன்றாக இருந்தது, அவ்வளவுதான். மயிலாடுதுறையிலிருந்து சம்பனார் கோவில் செல்லக்கூடிய பாதையில மயிலாடுதுறையிலிருந்து 2வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம் தர்மபுரம். இங்க தர்மபுரீஸ்வரர் இறைவன் பெயர், அம்பிகையின் பெயர் ஞானாம்பிகைன்னு பேரு. பிற்காலத்துல அங்கு ஒரு பெரிய சைவ ஆதீனம் உருவாக்கப்பட்டது. எப்படி அங்க சைவ ஆதீனம் உருவாயிற்றுன்னா, இதற்கு கைலாய குரு பரம்பரைன்னு ஒரு மரபு உண்டு. அதாவது கைலாயத்துல இறைவன் சிவனிடம் ஞானம் கேட்பவர்கள், சிவஞானத்தை கேட்டவர்கள் 4. யாருன்னாக்க சனகாதி முனிவர்கள். அவர்கள் கைலாயத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு பேரு அகப்புற, மன்னிக்கணும், அவர்களுக்கு பெயர் அகச்சந்தானாச்சாரியர்கள்னு பேர். கைலாயத்திற்கு சென்று சிவஞான போதத்தை கற்று தேவைப்படும் போதெல்லாம் கைலாயம் சென்று மற்றைய நேரங்கள்ல வேறு இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அடியவர்களுக்கு பேரு அகப்புற சந்தானாச்சாரியார்கள்னு பேரு. அவர்கள் அகத்திலும் இருப்பார்கள், புறத்திலும் இருப்பார்கள். இந்த புறச்சந்தானாச்சாரியார்களிடம் முறையாக பாடம் கேட்டு சிவஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு பேரு புறச்சந்தானாச்சாரியார்கள்னு பேரு. இந்த புறச்சந்தானாச்சாரியர்களால் நிறுவப்பட்ட கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய அடியவர்களுக்கு பேரு புறப்புற சந்தானாச்சாரியார்கள்னு பேர். இப்படி 16ஆக பகுத்திருக்கிறார். அகச்சந்தானாச்சாரியார் 4, புறச்சந்தானாச்சாரியர்கள் 4, அகப்புறம் 4, புறப்புறம் 4, இப்படி பிரிச்சிருக்காங்க. இதுல புறச்சந்தானாச்சாரியார் எங்கிருந்து தொடங்குறார்னா மெய்கண்டார்ல இருந்து வரக்கூடிய 4. அதுல கடைசியா வந்தவர் யாருன்னா 4வது புறச்சந்தானாச்சாரியார் யார் என்றால் தில்லையை சார்ந்த உமாபதி சிவம் என்பவர். அவர்தான் நிறைய நூல்களை எழுதியிருக்கார். நிறைய நூல்களை 8 நூல் எழுதியிருக்கார். அவருடைய தத்துவ விளக்கங்கள் தான் இன்று வரைக்கும் சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படை. வேற அதற்கு முன்பு எழுதினவர் மெய்கண்டர். இந்த உமாபதி சிவத்தினுடைய சீடர்கள்ல ஒருவர் தான் தர்மபுர ஆதீனம் என்கின்ற ஒன்றை உருவாக்கின குரு ஞான சம்பந்தர். அவரினுடைய வழித்தோன்றல்கள் ஆதீன கர்த்தாக்கள் இப்போ 27வது சன்னிதானம் பட்டத்துல இருக்க. நான் அந்த கல்லூரியில கற்ற காலத்துல 26வது சன்னிதானத்தின் ஆளுமைக்கு கீழே தான் நான் அங்க கல்வி கற்றேன். இப்ப இருக்கிறவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த 26வது சன்னிதானம் சித்தி அடைய இப்ப 27வதாக பட்டத்துல இருக்க. இந்த பாரம்பரியத்துல வந்ததுனால அந்த தர்மபுரத்தினுக்கு கோட்பாடே என்னன்னா சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குதல். இதனை அவர்கள் பெரும் பேராக கொண்டு செயல்படுகிறார்கள். இன்னமும் அந்த ஆதீனத்திற்கு போனீர்கள் என்றால் அந்த சைவ கட்டுப்பாட்டோடு இருக்கிறத நீங்க பார்க்க. அங்க பல தம்பிரான்கள் இருக்கிறார்கள். முறையாக சித்தாந்தத்தையும் தமிழையும் கற்றவர்கள். இப்பொழுது ஆதீன பொறுப்பில் இருக்கக்கூடிய சன்னிதானம்
என்னுடன், மன்னிக்கணும் மாத்தி சொல்லணும், இப்ப அவர்கள்லாம் குருவா போயிட்டார் இல்லையா, அவருடன் நானும் சேர்ந்து ஒன்றாகத்தான் கல்வி கற்றோம். அவர் அப்பொழுதே தம்பிரானாக இருந்தார், இளம் துறவியாக இருந்தார். அப்புறம் முறையாக ஒவ்வொரு விதமான கோவில்களுக்கு சென்று பொறுப்பை எல்லாம் பெற்று அப்புறம் கடைசியில இங்க சென்னையில தான் இருந்தார். உஸ்மான் ரோட்ல, டி நகர்ல தர்மபுர ஆதீனத்தின் பிரச்சார மையம் இருக்கு, அந்த பொறுப்புல இருந்தார். அங்கிருந்துதான் இப்பொழுது மடாதிபதியாக போயிருக்கார். அதனால அந்த தர்மபுரத்திற்கு இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. அதே போல தர்மபுரத்தினுடைய 3வது சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர்னு இருந்தார். அவரிடம் ஞானம் பெற்றவர் தான் குமரகுருபரர் என்கின்ற அடியார். அவர் 14 நூல்கள் தமிழ்ல எழுதியிருக்கார். தொடக்கத்துல தர்மபுர ஆதீனத்துல தலைமை பொறுப்பினுக்கு வந்தவர்கள் எல்லாம் இல்லறவாசிகளா இருந்தார்கள். முதல் 4 மடாதிபதிகள் இல்லறவாசிகள், இல்லறத்துல இருந்து அதன் பிறகு துறவு நோக்கி போனவர்கள். பின்னாளில் எங்கு மாற்றம் வந்ததோ தெரியல, அந்த 5வதிலிருந்து வந்த தலைமை பொறுப்பாளர்கள் எல்லாம் துறவு நெறிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம், எல்லா தம்பிரான்களும் முழுக்க முழுக்க இல்லறத்தை துறந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்னு எழுதா சட்டமாக வந்து விட்டது. அதனால இப்ப அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகள் தான். வாய்ப்பு இருந்தா அந்த தர்மபுர ஆதீனத்தை போய் ஒரு முறை பாருங்கள், எவ்வளவு அழகான முறையில அங்க சைவம் கோலோச்சுகிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில இன்றியமையாத ஆதீனங்கள்ல தர்மபுர ஆதீனம் ஒன்று, அடுத்தது திருப்பனந்தாள் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், அதே போல மதுரை ஞானசம்பந்தர் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், அது போல மயிலத்துல இருக்கக்கூடிய கௌமார ஆதீனம், இவைகளெல்லாம் இன்னமும் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஆதீனங்கள். இன்னமும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் பெருமளவுல சைவ தொண்டோடு, மொழி தொண்டோடு, இப்ப காலத்தின் தேவை கருதி அரசியல்லையும் ஈடுபட்டு ஆன்மீகத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். இதெல்லாம் தான் வேடிக்கை, இங்கு நடைமுறையில பார்க்கக்கூடிய வேடிக்கை. அதனால இந்த தர்மபுரத்திற்கு அவ்வளவு பெரிய வரலாறு உண்டு. அந்த இடத்துலதான் இந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் ஞான சம்பந்தற்ற பணிவோடு கேட்க, ஞான சம்பந்தர் அதற்கு இசைந்து என்ன செய்கிறார்? வேதநெறி வளர்ப்பவரும் விடையவர் முன் தொழுது திருப்பதிகத்து உண்மை பூதலத்தோர் கண்டத்தும் கலத்தினிலும் நிலத்த நூல் புகன்ற வேத நாதவிசை முயற்சிகளால் அடங்காத வகை காட்ட நாட்டுகின்றார் மாதர் மடப்பிடி பாடி வணங்கினார் வானவரும் வணங்கி ஏத்த. அந்த பதிகம் தொடங்கிறது மாதர் மடப்பிடின்னு தொடங்கக்கூடிய பதிகம் எப்படியா? வேத நெறி வளர்ப்பவரும், வேதங்களிலே சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி அதை வளர்க்கக்கூடியவரும், விடையவர் ரிஷப வாகனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவபிரான் முன்பு விடையவர் முன் தொழுது வணங்கி திருப்பதிகத்தின் உண்மை திறமானது. திருப்பதிகத்து உண்மை, ஒருவரால் அடியவரால் பாடப்படக்கூடிய அந்த பதிகத்தினுடைய ஆளுமை, அதனது உண்மையான திறத்தை பூதலத்தோர், இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள், பூதலத்தோர் இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் மிடற்றிலும் கருவியிலும், மிடருன்னா தொண்டை, மிடருன்னா குரல், மிடற்றில் கண்டம்னு பேரு, கண்டத்தும் கலத்தினும்னா இசைக்கருவி, கலம்னா கருவி, அது இசைக்கருவி, கலத்தினும் நிலத்த நூல் புகன்ற, அதாவது இசைக்கு மிடற்றாலும் கருவியாலும் உலகினர் மறைவகுத்த இசை நூல்களில் நாத வகைகளினாலும் அடங்காத வகையினை, அதுவரைக்கும் இசையினை விளக்கக்கூடிய நூல்கள், இதுதான் இசைக்கு எல்லை, இதுதான் இசைக்கு வரையறை என்று சில பண்களை வகுத்து காட்டியிருக்கார்கள் அல்லவா? அந்த பண்களில் அடங்காத ஒரு பண்,
ஞானசம்பந்தர் சற்றேறக்குறைய 23 பண்கள்ல பாடியிருக்கார். அந்த 23 பண்களுக்கு உண்டான யாழ் யார்கிட்ட இருக்கு? நீலகண்டர். அந்த 23 பண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்ணு. நாம சொல்றோம் இல்லையா, புதியதாக ராகம் கண்டுபிடித்தல். நிறைய பேர் முயற்சி செய்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? அது போல இதுவாறு வழக்கில் இல்லாத ஒரு பண். இங்கதான் நிறைய சிக்கல் வரும் எனக்கு. ஞானசம்பந்தர் காலத்தில் அவருக்கு தெரிஞ்ச அல்லது அவரால் பாடப்பட்ட பண்களை மீட்டுருவாக்கினார், மறுக்கல. மொத்தமே அவ்வளவுதான் பண்ணான்னு கேட்டா இல்ல. இப்பவும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நமக்கு தெரிந்த அளவில் இன்று வரைக்கும் இசைக்கலைஞர்கள், ஆய்வாளர்கள் அவரவர்கள் காலத்துல இசையை எவ்வாறு வகுத்து சொல்ல முடியுமோ அதனுக்கு உட்பட்டு ராகங்கள் இத்துணைன்னு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது தொடர்ந்து பிரகதேசியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா சங்கீத ரத்னாகரம் தொடங்கி மெல்ல மெல்ல இன்றைக்கு நடைமுறையில இசைக்கலைஞர்கள் பின்பற்றக்கூடிய ராக பிரவாகம்ன்ற நூல் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ராகங்கள் பேர் இருக்கும். ஒரு மேளகர்த்தான்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த மேளகர்த்தாவினுடைய ஜன்னியங்களாக 6 சுரங்கள், 5 சுரங்கள், 4 சுரங்கள்ல வரக்கூடிய ராகங்களின் பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவைகளுக்கு இன்னென்ன சுரங்கள் உண்டுன்னு குறிப்பிட்டு இருக்கிறார். இப்ப மொத்தமே அவ்வளவுதானாக்க பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் 3 சுரத்திலையும் எங்களால ஒரு ராகத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னா, சொல்லி பாடி இருக்கிறார்கள்னு சொன்னா, அப்ப ஒவ்வொரு மேளகர்த்தாக்கும் 3 சுரம் வரும் இல்லையா? இப்ப அது ஒரு பெரிய பட்டியல் போகும். இதை விட வேடிக்கை சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதின அடியாருக்கு நல்ல 11,109 பண்ணுன்னு ஒரு கணக்கு கொடுத்துட்டு பெருகின் இதை விவரிக்கின் மேலும் பெருகும், அதை இசை நூல்களில் கண்டுகொள்கின்ற. அவருக்கு தெரிஞ்சது 11,109 தானா, தலை சுத்தம். அதுக்கப்புறமும் அது இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இசை நூல்ல போய் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு அவர் காலத்துல இருந்த இசை நூல்ல இதை காட்டிலும் பல பண்களை சொல்லி இருக்கிறார். இப்ப நிறைய பண்கள் புதிதான பெயர்கள்ல ஆய்வு நெறியில சொல்லுகிறார்கள், அதற்கிணையான ராகங்களை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இது சரியா தவறான்றது ஒரு பக்கம், ஏதாகிலும் ஒரு ஆய்வு போய்கொண்டிருக்கிறது என்கின்ற அளவில் இதை மதிக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல கண்டத்தினாலும் பாட முடியாததும் கருவியினாலும் இசைக்க முடியாததும், வார்த்தையை பாருங்க, கண்டத்தும் கலத்தினும் நிலத்த நூல் புகன்ற அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்களால் எழுத பெற்ற இசை நூல்கள், வேத நாதவிசை முயற்சிகளால் நாதத்தை கொண்டு முயலக்கூடிய புதிதான பண்கள் பல இருந்தோ இந்த முயற்சிகளுக்கு உட்படாத ஒரு புதிய பண்ணை உருவாக்கினார். கண்டத்தால முடியாதுன்னா இதுக்கு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் உண்டு. இது எப்படின்னாக்க, மனித குரலை ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிவிடலாம். மனித குரலை 8 அளவுகோல்கள்ல பிரிக்கிறார்கள். அதுக்கு பேர் ஆக்டேஸ். ஆக்டான்ற கிரேக்க சொல்லுக்கு 8ன்னு பேர். அதனால்தான் நமக்கு அக்டோபர் மாசம் கூட 8வது மாசம் தான். அது பின்னாடி 10வதா மாத்தினார்கள், அது தனி வரலாறு போட்டோம். ஆக்டகன்னா 8 கோணம். இந்த ஆக்டேஸ்னா 8 அளவுகள், குரலினுடைய வீச்சு. இதுல இயல்பாக எல்லாருக்கும் 2லிருந்து 3 ஆக்டேஸ்ல பாட முடியும், பேச முடியும். அதற்கும் மேலான நிலைகள்ல இந்த 8 ஆக்டேஸோட பேச முடியுமா, பாட முடியுமானா இன்னைக்கு முடியாது. ஏனென்றால் நாம எந்த ஒலியை கேட்கிறோமோ அதை தான் உருவாக்க முடியும். ஒரு
பறவையினது ஒலியோ விலங்கினது ஒலியோ நாம் இதுவரைக்கும் கேட்டிராத ஒன்று, அதை கேட்டதே இல்லைன்னா அந்த விலங்கு பேரை சொல்லி அது எப்படி சத்தம் போடுனா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய மூளையின் பதிவுகள் எப்படின்னா, நமக்கு எது கேட்கப்படுகிறதோ அந்த ஒலியினுடைய வீச்சை தான் மூளை பதிவு செய்து கொள்ளும். அதனால அந்த 4வது 5வது ஆக்டேவ்ஸ்ல பாடக்கூடிய கலைஞர்கள் இருந்து அவர்கள் பாடினால் அது காதுல கேட்டா அந்த ஒலி நமக்கு புரியும். அப்ப ஞான சம்பந்தர் வேறு ஏதாகிலும் ஒரு ஆக்டேவ்ஸ்ல பாடி இருக்கலாம், தெரியாது. கருவியில வைத்து பாட முடியாதுன்னா யாழுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளவுதான். ஆனா யாழை மீறினது இன்னைக்கு இருக்கிற வீணை, எதை வேணா வாசிக்கும். அதனால அன்று இருந்த சூழல்ல அன்றைய அமைப்பியல்ல எது முடியாதோ அதை இவர் பாடினார், அவ்வளவுதான் விஷயம். இது மிராக்கிள்லாம் சொல்லக்கூடாது. அன்றைக்கு இருந்த வாத்திய கருவிகளின் அமைப்பினாலும் அன்றைக்கு உண்டான வாத்திய கருவிகளினால் வாசிக்க இயலாததோ மற்றவர்களால் இயல்பாக குரல் எடுத்து பாட முடியாத ஓர் அளவிலே உண்டான சுரங்களை கொண்டு ஒரு பண்ணை உருவாக்கி பாடியிருக்கார். நிக்கட்டும். நாதவிசை முயற்சிகளால் அடங்காத வகை காட்ட, அப்படிப்பட்ட பண்ணை பாடி காட்ட நாட்டுகின்றார், உறுதியாக நிறுதினாராம். எப்படி, என்ன பாட்டு? மாதர் மடப்பிடி பாடி. மாதர் மடப்பிடி என்று தொடங்கக்கூடிய யாழ் முறி பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடி வணங்கினார். இதை கேட்டு வானவரும் வணங்கி ஏற்றினார்கள். வானத்தில் இருந்த தேவர்களும் இதனை கேட்டு வணங்கி ஞான சம்பந்தரை வாழ்த்தினார்கள். இந்த யாழ்முறிப்பண் நிகழ்வோடு இன்று நிற்கட்டும், அடுத்து தொடரும்.